வணக்கம். இன்றைய தலைவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வழக்கரத்தீஸ்வரர் கோவிலை பற்றித்தான். இந்த கோயில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் புதுப்பிச்சு கட்டப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத இங்குள்ள கல்வெட்டுக்கள் நமக்கு புலப்படுத்துது. இங்க காணப்படும் கருவறை பார்த்தீங்கன்னா தாழ்ந்து அமைக்கப்பட்டிருக்கு. அர்த்த மண்டபம், நந்தி மண்டபம், கோயிலோட வடக்கே உற்சவ மூர்த்திகள், செப்பு திருமேனிகள் வச்சு பாதுகாக்கப்பட்டு வருது. கர்ப்ப கிரகத்துல எழுந்தருளி இருக்கும் ஈஸ்வரன் 16 பட்டை கொண்ட லிங்கமும் மாவுடையாரோடவும் காட்சி தரார். இதோட தென்பகுதியின் அருகில பராசர ஈஸ்வரர் என்று அழைக்கப்படும் லிங்கமும் ஆவுடையாரோட காணப்படுது. இதுவே பராசர முனிவர் வழிபட்ட ஈஸ்வரன் அப்படின்னும் அவருக்கு காட்சி அளித்து அவரது வழக்க முடிச்சு வச்சாருன்னும் புராணம் கூறுது. இந்த கோயில்லையே இந்த பகுதி மிகவும் பழமையானதுன்னு கருதலாம். வழக்கரத்தீஸ்வரர் புராணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வசிஷ்ட முனிவர்கிட்ட பகை கொண்டுள்ள விஸ்வாமித்திர முனிவர் வசிஷ்டரோட சாபத்தால அரக்கனாக திரிஞ்சு கொண்டிருக்கும் சுதாசன்ற அரக்கன் அழைச்சு வசிஷ்ட முனிவரோட புதல்வர்கள் மேல ஏவ அவர்களை சுதாசன் விழுங்கி விட்டுறான். இது அறிஞ்ச வசிஷ்ட முனிவர் பெருந்துயர் கொண்டு உயிரை விடுறதுக்கு ஒரு மலை மேல ஏறி கீழே விழுறார். ஆனா அங்க வந்த பூமாதேவி வசிஷ்ட முனிவரை காப்பாற்றி பிழைக்க வைக்கிறாங்க. வசிஷ்ட முனிவர் புத்திர சோகத்தால வருந்தியதோட தனது மூத்த பிள்ளையான சக்தி முனிவரோட கர்ப்பிணி மனைவி வயிற்றில் அடிச்சுக்கிட்டு அழுவுறத பாக்குறாங்க. அதை பார்த்து அவர் பதற திடீர்னு ஒரு குழந்தை அழுவும் குரல் கேக்குது. என்ன ஏது அப்படின்னு சுற்றும் முற்றும் பார்க்க தம் மகனோட சக்தி முனிவரோட மனைவியோட வயிற்றில் உள்ள குழந்தைத்தான் அழுவுது அப்படின்னு தெரியுது. அப்ப திடீரென்று திருமால் தோன்றி சிவபெருமானிடத்தில் அன்பு கொண்டவனும் எல்லா நூல்களையும் கற்றறிந்து என்ன ஒத்தவனாகவும் உள்ள ஒருவன் உனக்கு மகனா பிறப்பான்னு சொல்லி மறையறார். இதை கேட்டு மனவருத்தம் நீங்கி மனமகிழ்ச்சி கொள்றாரு முனிவர். சில நாளுக்கு பிறகு வசிஷ்டரின் மருமகளுக்கு பராசர முனிவர் பிறக்கிறார். பிறந்த உடனே பேசிய அந்த குழந்தை தனது தந்தையை பற்றி விசாரிக்க, உன் தந்தைய ஒரு அரக்கன் விழுங்கி விட்டான்னு தாய் சொல்ல, அதை கேட்ட பராசர முனிவர் சிவபெருமான் அருளால இப்பொழுதே இந்த உலகத்தையே விழுங்கி விடுறேன்றாரு. அதுக்கு குறுக்கிட்ட வசிஷ்டர், அரக்கன் செய்த தவறுக்கு உலகம் என்னப்பா செய்யும், அரக்கர் குலத்தை வேற இருக்க சிவபூஜை செய்யன்னு சொல்றார். பராசர முனிவர் தவம் இருக்க சிறந்த இடம் காஞ்சின்னு வசிஷ்ட முனிவர் சொல்ல, காஞ்சி நகருக்கு பராசர முனிவர் புறப்படுறார். பராசர முனிவர் தினமும் கம்மை ஆற்றுல முழுகி ஏகாம்பரநாதரை வணங்கி மஞ்சள் நதிக்கரையில மணிகண்டேஸ்வரருக்கு வடமேற்கு திசையில தனது பெயரால ஒரு லிங்கம் ஸ்தாபிச்சு பூசித்து தவத்தை மேற்கொண்டாராம். சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து அருள்றார். அந்த சமயம், என் தந்தையை ஒரு அரக்கன் விழுங்கி விட்டான், அதனால அந்த அரக்கர் குலத்தையே அழிச்சு இந்த உலகத்தை காக்க விரும்புகிறேன்னு சொல்ல, அதற்கு ஒரு நல்ல பதில வழங்கணும்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட பராசர முனிவர் வேண்டிக்கிறார். தனது தவ வலிமையால என்ன வந்தடைஞ்சுள்ள உன் தந்தையை பார்க்க நீ மேலும் ஒரு வேள்வி செய்து அதில் அரக்கர்களை கொன்று தர்மத்தை நிலைநிறுத்துவாயகன்னு சொல்லி சிவபெருமான் மறையிறாரு. பராசரரும் வேள்வி செஞ்சு அசுரர்களை கொஞ்சம் கோபம் தணிந்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழறாராம். அவரது பெயராலேயே இன்றும் வழக்கரத்தீஸ்வரர் என்ற பெயரால காஞ்சியில உள்ள கோயில் அழைக்கப்பட்டு வருது. அவர் வணங்கிய லிங்கம் பராசர ஈஸ்வரர் என்ற பெயரிலேயே வணங்கப்பட்டு வருது. இங்க பாத்தீங்கன்னா, இங்க காணப்படுற விநாயகர் சிற்பம் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செதுக்கப்பட்ட ஒன்று. இளம் சிவப்பு நிற கல்லால் ஆனது. சுமார் 1 அடி உயரம் தான் இருக்கும். பலகக்கல்லால் அமைக்கப்பட்ட இந்த விநாயகர் சிற்பம் யோக நிலையில காணப்படுது. தாமர மலரிய கிரீடமா தலைப்பகுதியில காட்டப்பட்டிருக்கு. சோப்பு நில கல்லால வடிக்கப்பட்ட இந்த கலை சிறப்பு மிக்க விநாயகர் சிலை வட இந்தியாவில இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம். பொதுவா அண்டை நாடுகளோட போர் புரிந்து வெற்றி பெற்று வரும் சமயம் அங்குள்ள கலைப்பொருட்களை எடுத்து வருவது இயல்பு. அது போல இந்த விநாயகர் சிற்பமும் கொண்டு வரப்பட்டிருக்கலாம்னும் இதோட காலம் கிபி 9-10ஆம் நூற்றாண்டுன்னும் கருதலாம். இந்த கோயில்ல பண்டைய கால கல்வெட்டுக்கள் ஏதும் இல்லை. சுற்றுப்புற சுவர்கள் அண்மை காலத்தில் கட்டப்பட்டவைத்தான். இவற்றுல 2 கல்வெட்டு காணப்படுது. ஒரு கல்வெட்டோட காலம் சாலிவாகன சகாப்தம் 1782ன்னு குறிக்கப்பட்டிருக்கு. சுமார் 1860ஆம் ஆண்டுல வாழ்ந்த அருணாச்சல சிட்டி இடத்துல பணம் கொடுத்து விளக்கெரிக்கவும் தொடர்ந்து சபா காரியங்களை கவனிக்கவும் அதுல இருந்து வரும் வட்டி பணத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு இடையூறு செய்பவர்கள் இம்மையில் வறுமையையும் மறுமையில் முக்தியின்மையையும் அடைவார்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோயில் வைசியர்கள் பரம்பரையை சார்ந்த கோயில் என்பதும் அவர்களே பராமரித்து வருவதும் புலனாகிறது. 2வது கல்வெட்டின் மூலம் நவகிரகங்கள் அமைச்சு அதற்கு மண்டபம் எழுப்பியதையும்
அடுத்து ஆற்காட்டு முதலியார் ஒரு மண்டபம் எழுப்பியதையும் அறிய முடியுது. இத்தகு சிறப்புமிக்க கோவில் வைசிய பெருமக்கள் தங்களது சொந்த பொறுப்புல பாதுகாத்து வழிபாடு நடத்தி வராங்க. அத்தோட இந்த கோவிலோட கும்பாபிஷேகமும் பிப்ரவரியில நடந்ததா, அதாவது இது பழைய பிப்ரவரியில நடந்திருக்கு. இப்பேற்பட்ட கோவில்ல வழக்குகள் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் இங்க தீர்வு காண்றாங்க. பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் கூட இங்கு பயன்படுறாங்க. நீங்க எத்தனை பேர் இத கோயில் தெரிஞ்சு உள்ள போயிருக்கீங்க? எத்தனை பேர் வேண்டினது நடந்திருக்குங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வசி விலாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. நன்றி.